Hi hello friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Green Apps Cloud யூடியூப் சேனல். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெலகிராம் சேட்பாட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது அனானிமஸாக 1-to-1 சேட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு அனானிமஸ் டெலிகிராம் சேட்பாட்டை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, டெலிகிராமில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இல்லைனா வெப் ப்ரௌசர் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் அந்த சேட்பாட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹாய் சொன்னோம்னா அதாவது ஒரு சேட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது ஆப்போசிட்டாக வேறு யாராவது அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 2 பேர்த்துக்கு கூடயும் பேர் பண்ணி விட்ரும். ஸோ நீங்கள் 2 பேர் சேட் பண்ணலாம். ஒருவேளை சேட் பிடிக்கலன்னா எக்ஸிட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நியூ சேட் மறுபடியும் வேணுன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சேட்டிங்கை. ஸோ இது மாதிரி ரிப்பீட்டராக நீங்கள் வந்து பேர் பண்ணி நியூ மெம்பர்ஸோட பேர் பண்ணி சேட் பண்ணிக்கலாம். பிடிக்கலன்னா எக்ஸிட் ஆகிக்கலாம். இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதுக்கான கோட் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த கிட்டப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே வந்து உங்கள் ஐடியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே கோடுன்னு காமிக்கும்போது அதில் வந்து கோட் ஸ்பேஸுங்கிற ஆப்ஷன் வரும். அதில் வந்து நீங்கள் உங்களோட கோட் ஸ்பேஸ் இங்கே க்ரியேட் கோட் ஸ்பேஸ் ஆன் மெயின் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கோட் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி ஒரு இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட்டு இங்கே config.pyன்னு ஒரு ஃபைல் பார்ப்பீங்க. ஸோ இந்த config.pyயில் பாட் டோக்கன் அட்மின் ஐடி இந்த 2 ஆப்ஷன் கேட்டிருக்கும். ஸோ இதை எப்படி கெட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டெலகிராம் பாட் க்ரியேட் பண்ணணுன்னா பாட் ஃபாதர்னு சொல்லிட்டு ஒரு பாட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு டெலகிராம்லேயே சர்ச் பண்ணி பாட் ஃபாதர்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். அஃபிஷியலான இதுதான். ஸோ அந்த பாட் ஃபாதர் கிட்ட போயிட்டு நீங்கள் இங்கே ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே நியூ பாட் கொடுத்தீங்கன்னா நியூ பாட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் அதை சொல்லும். இப்போ வந்து நியூ பாட்னு கொடுத்துருக்கேன். /நியூ பாட்னு கொடுத்ததுனால ஆல்ரைட் எ நியூ பாட் இது அதுக்கு ஒரு நேம் வைக்க சொல்லுது அந்த பாட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த நேம் வேணால் வச்சுக்கலாம். இப்போது நம்ம க்ரீன் ஆப்ஸ்ன்னு ஒரு நேம் வைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா க்ரீன் ஆப்ஸ் _பாட், அதாவது டெலகிராம் பாட் க்ரியேட் பண்ணும்போது அதோட நேம் வந்து என்னென்னு முடியணும்னா பாட்டுங்கிற மாதிரி முடியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் க்ரீன் ஆப்ஸ்ன்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் _BOTன்னு வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி நேமில் முடிகிற மாதிரி அந்த நேம் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூசர் நேம் ஸோ பாட் க்ரியேட் ஆகிருச்சு. இப்போ பாட்டோட டோக்கனும் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டோக்கனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். காப்பி பண்ணிவிட்டு கொண்டு போய்ட்டு உங்களோட பாட் டோக்கனில் போட்டுருங்க. அட்மின் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களோட டெலகிராம் யூசர் ஐடி. ஸோ டெலகிராம் யூசர் ஐடி என்னென்னு உங்களோட ப்ரொஃபைலில் போனீங்கன்னா தெரியும். ஸோ என்னோடய அட்மின் ஐடி பார்த்தீங்கன்னா @uptime coding. ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கான்ஃபிகரேஷன் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெர்மினலில் போய்ட்டு ஸோ இங்கே இந்த எரர் வந்தது காரணம் இப்போ தான் நான் பாட் ஐடி டெலகிராம் ஐடி பாட் டோக்கனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எரர் வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த bot.py ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலகிராம் பாட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ இதுதான் அந்த டெலகிராம் பாட்டு. ஸோ இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்போது எந்த ப்ராசஸும் பண்ணாது. பார்த்திங்கன்னா எந்த மெசேஜும் வரல. ஸோ இப்போ நான் இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பைத்தான் கமாண்ட் வந்து பைத்தான் bot.py ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்போது பைத்தான் ஸ்பெல் மிஸ்டேக், சாரி ஃபார் தட். பைத்தான் bot.py. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 8080ங்கிற போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம அகைன் அந்த கமெண்ட் கொடுத்து பார்ப்போம். பாட் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. பார்த்தீங்கன்னா வெல்கம் டு த சேட்பாட், ட்ரை சேட் டு ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃபார் பார்ட்னர். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு கோட்லேருந்து கிடச்சிருக்கு.
பார்த்திங்கன்னா இந்த 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 டெக்ஸ்ட்டு தான் வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ லைக் இந்த சேட் பாட்டை நீங்கள் இப்போ ரன் பண்ணலாம். இப்போ சேட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போது பார்ட்னர் செர்ச் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த பாட்டோட URL யார்கிட்டே இல்லை, அதனால் இப்போது இங்கே யாருமே சேட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ ஒன்ஸ் இந்த சேட் பாட் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்குள்ளேயே சேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த சர்வரை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். இந்த சேட் பாட் யூஸ் பண்ணி அனானிமஸாக யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், 1-to-1 கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அதே மாதிரி இந்த கோட் பார்த்தீங்கன்னா 24/7 ஆன்லைன்லேயே ஹோஸ்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் சேட் பாட் வந்து 24/7 ஒர்க்கிங்லேயே இருக்கும். ஸோ இதை எப்படி 24/7 ஆன்லைன்லேயே வச்சுக்கிறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதாவது இந்த பைத்தான் ஃபைலை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.